ஹாய் எல்லாரையும் புதிய ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, அட்சர கணித கோவைகளோட காரணிகள். இது கிரேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 9, 10 இதோடெல்லாம் சம்மந்தப்பட்டது. ஸோ 8ஓடையும் சம்மந்தப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காரணிண்டா என்னென்று நாங்கள் பார்ப்போம். காரணி என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு உதாரணம் பார்ப்போம். 8 ஒரு முழு எண். இந்த 8 நான் எப்படி கொடுக்க போகிறேன்னா 1 தர 8ன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி 2 தர 4ன்னு கொடுக்கலாம். ஆகவே இந்த மாதிரி ஒரு முழு எண்ணை வேறு ஏதாவது 2 முழு எண்களோட பெருக்கமாக கொடுத்தால் இதை நாங்கள் சொல்லுவோம் காரணிகள். ஆக 2,4, 1,8 என்பவை 8ன் காரணிகள். ஆகவே இந்த அட்சர கணித கோவைகள்லையும் இதே தான். ஆகவே பார்த்திங்கன்னா பெருக்கமாக கொடுக்க வேணும். ஆக பாருங்க ஆக பேசிக்கான ஒரு உதாரணம் 2x சக 6. இப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இது வந்து ஒரு கோவையாக இருக்குது. இது பெருக்கிக்கிட்டு இல்லை. சீரியஸாக இங்கே 2 தர x மட்டும்தான் பெருக்கமாக இருக்குது, ஃபுல்லாக பெருக்கமாக இல்லை. ஆகவே இந்த கோவையை நான் இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். ஆக பேசிக் ஐடியாஸ்க்காக 2x ஆக எனக்கு 6 எப்படி எழுதலாம்டா 2 தர 3ன்னு சொல்லி எழுதலாம். இப்போ பாருங்கள், இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஆக நான் 2 பொதுவாக எடுத்துக்கொள்கிறேன். 2 நான் பொதுவாக இப்படி எடுக்கிறேன். அப்போ இந்த 2 நான் எடுத்தாச்சு. அப்போ இங்கே மிச்சம் எக்ஸ், இங்கே ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ், இந்த 2 எடுத்தாச்சு. ஆகவே மிச்சம் எவ்வளோன்னு சொன்னால் 3. ஆகவே இந்த இடத்துல பாருங்கள், இப்போது 2 இந்த இடத்துல குறி காணப்படையில், ஆனால் பெருக்கல் 2 தர எக்ஸாக 3. பார்த்தீங்கண்டா நாங்கள் இதை ஃபுல்லாகவே ஒரு உறுப்பாக எடுக்கிறது, இது ஃபுல்லாகவே ஒரு உறுப்பு. ஆகவே இது அந்த மாதிரி இருக்கல. ஆக இந்த ஐடியாவை தான் நாங்கள் காரணிகள், அட்சர கணித கோவைகளோட காரணிகள் என்று நாங்கள் குறிப்பிடுறது. ஆனால் இப்போ எங்களுக்கு தெரியும் ஆல்வேஸ் இப்படி எழுதிக்கிட்டு இருக்கிறதுக்கு இயலாது. ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், இங்கே உள்ள ஒரு நம்பர் இங்கேயும் அதே மாதிரி ஒரு நம்பர் இருக்குது. ஸோ வகுப்படுமான்னு செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3x ஆக 12. இப்போ இங்கே பாருங்கள், 3x ஆக 12ல் 3 இருக்குது, 12 இருக்குது. ஆக 3ஆல் பிரிக்கலாம். ஆக 3ஆல் பிரித்தா 1 போட தேவையில்லை. அப்போ எக்ஸ் மட்டும் மிச்சமாக இருக்கும், ஒரு எக்ஸ். ப்ளஸுக்கு ப்ளஸ் 12 3ஆல் பிரித்தா 4, 12 3ஆல் பிரித்தா 4. ஆகவே ஈஸியாக நான் இதை காரணிப்படுத்தினேன். அதாவது என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஐடியா நாங்கள் பொதுவாக எடுக்கிறதால பிரிப்படுது. பாருங்க, இந்த 3x சக 12 சொல்கிறது நான் பொதுவாக எடுக்கிறேன் 3ஆல் இந்த 2 உறுப்புகளும் என்ன சொல்கிறதுனா பிரிப்படுது. பாருங்க, பிரித்தா இங்கே எக்ஸ், இங்கே பிரித்தா எவ்வளோண்டா 4. ஆகவே இந்த பிரிப்படுறது ஓகே. ஃபைனல் ஆன்சரை நாங்கள் உள்ளால் போடுறது எக்ஸாக 4 என்று சொல்லி எதால் பிரிக்கிறோமோ அதை முன்னுக்கு போடுறது. இதுதான் பேசிக்கான ஐடியா. ஆகவே இது ஆகவும் பேசிக். நாங்கள் வந்து 10, 11 பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எக்ஸாம்களுக்காக இந்த மாதிரி கொஷின்ஸ் வராது, இதை விட டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் வரலாம். ஐ திங்க் கிளியராக விளங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அடுத்த உதாரணத்துக்கு போகலாம். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ பார்ப்போம் நாங்கள் அடுத்த உதாரணம். எக்ஸ் y சக y வர்க்கம். இதில் எதை பொதுவாக எடுக்கலாம்டா பாருங்கள், இங்கே y இருக்குது, y வர்க்கம் இருக்காக y எடுக்கலாம். y பொதுவாக எடுத்தால் இந்த y வந்துட்டு ஆக மிச்சம் எக்ஸ் ப்ளஸ் y வர்க்கம் என்று சொன்னால் y தர y. ஆக இதிலிருந்து நாங்கள் ஒரு y எடுத்துட்டா மிச்சம் எவ்வளோண்டா y. ஆகவே இந்த மாதிரியான கொஷன்ஸும் வரலாம் எங்களுக்கு. இதுவும் ஆக ஈஸியான பேசிக் ஐடியாஸ். இப்போது நாங்கள் மூவ் ஆகுவோம். கிரேட் 9, 10 இதில் வாரது என்ன மாதிரின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, ஒரு கேள்வி கொடுக்குறாங்க. எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ்
4x ப்ளஸ் 3x ப்ளஸ் 12 நாங்கள் இதை காரணிப்படுத்தணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 உறுப்புகள் காணப்படுது. ஆக இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நாங்கள் பாருங்க, இந்த 4 உறுப்புலையும் பொதுவாக ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். சத்தியமாக இல்லை. இங்கே எக்ஸ் வர்க்கம் இருக்குது. அப்போ எக்ஸை சம்மந்தப்படுத்தினா 2வது உறுப்பில் எக்ஸ் இருக்குது, 3வது உறுப்பில் எக்ஸ் இருக்குது, பட் 4வது உறுப்பில் எக்ஸ் காணப்படையில்லை. ஆக எக்ஸ் எடுக்கிறதுக்கு முடியாது. இங்கே நம்பர்ஸ் எதுவுமே இல்லை. ஆகவே இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, இதை 2 உறுப்புகளாக நாங்கள் பிரிச்சுக்கணும். ஓகே, நீங்கள் ஒப்பில் எப்படி பிரிக்க தேவையில்லை. நான் உங்களோட தெளிவுக்காக இந்த மாதிரி 2 உறுப்புகளாக நாங்கள் பிரித்து கொள்வோம். பிரிச்சுட்டு இது 2லையும் யாரை பொதுவாக எடுக்கலாம்? இது 2லையும் பார்த்தீங்கன்னா எக்ஸை பொதுவாக எடுக்கலாம். நான் எக்ஸை பொதுவாக எடுக்கிறேன். ஆக எக்ஸ் வர்க்கம்ண்டா எனக்கு தெரியும், எக்ஸ் தர எக்ஸ் என்ற ஐடியா. ஆகவே நான் ஒரு எக்ஸை முன்னாடி எடுத்தால் மிச்சம் எவ்வளோண்டா ஒரு எக்ஸ். ஓகே, ப்ளஸ் 4 எக்ஸில் எக்ஸ் எடுத்துட்டா மிச்சம் எவ்வளோண்டா 4. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கே பொதுவாக எடுக்கணும். இங்கே இருக்க குறியீடை பயன்படுத்தணும். ப்ளஸ், ஆகவே ப்ளஸ்ஸை போடுறேன். இங்கே என்ன எடுக்கலாம்னு சொன்னால் 3 எடுக்கலாமே. 3 எடுத்தா பாருங்கள், 3 எடுத்தாச்சு. மிச்சம் எவ்வளோ எக்ஸ் ப்ளஸ் 12 3ஆல் பிரித்தால் 4. ஸோ இந்த மெத்தடில் செய்யக்கொள்ள இங்கே வர ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கணும். ஆக எக்ஸாக 4 எக்ஸாக 4. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த எக்ஸாக 4 ஒரு முறை எழுதலாம். எக்ஸாக 4 ஒரு முறை எழுதலாம். அடுத்த உறுப்போ எக்ஸ் இந்த இடத்துல இருக்குது, சக 3, எக்ஸ் சக 3. வெரி ஈஸியாக எங்களுக்கு ஆன்சர் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ 4 உறுப்புகள் வந்தால் நாங்கள் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறது. இதுலேயும் பெருசாக ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு போகிறேன். இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு y வர்க்கம் சய 6y சய 3y சக 18. சேம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4லையும் பொதுவானது இல்லை. ஆகவே 2 எடுப்பேன். ஆக இந்த 2 இந்த இடத்தால் பிரிச்சுட்டு இது 2லையும் யார் எடுக்கலாமெண்டா y எடுக்கலாமே. y எடுக்கிறேன்டா y வர்க்கம். அப்போ y தர yல y வர்க்கம்ண்டா y தர y. அப்போ ஒரு yயை முன்னால் எடுத்தால் மிச்சம் ஒரு y. ஓகே, சயக்கு சய 6yல நாங்கள் y எடுத்துட்டா மிச்சம் 6. இப்போ இங்கே பாருங்கள் சய இருக்குது. ஆகவே சய 3y ப்ளஸ் 18. 3ஆல் 18 பிரிக்கலாம். ஆக 3 yக்கு பதிலாக y. தட் மீன் அது பிரிப்படையில் சகவும் சயவும் பிரித்தா சய 18 3ஆல் பிரித்தா 6. இந்த இடத்துல பிரச்சனைக்குரியவர்கள் நான் ஆல்ரெடி சொன்னேன், இது 2 ஒரே மாதிரி வரணுமெண்டு. ஆக ஒரே மாதிரி வராட்டி நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள் ஒருக்கா. குறியில் ப்ராப்ளம்ண்டா இங்கே சயம் வந்திருந்தால் கட்டாயம் இங்கேயும் சயத்தான் வரணும். ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் எழுதலாம் y மைனஸ் 6 அடுத்ததாக y மைனஸ் 3. இதுதான் இது இந்த ஆன்சர். இட்ஸ் ஆல்சோ வெரி கிளியர். ஓகே, இப்போது அடுத்த வகைக்குள்ளே நாங்கள் போகிறோம்டா அடுத்த வகைக்குள்ளே போவோம். a வர்க்கம் சக 7a சக 10. அதாவது இது ஒரு மூவுறுப்பு கோவை. ஏன்னு சொன்னால் பாருங்க, இதில் முதலாவது உறுப்பு a வர்க்கம், 2வது உறுப்பு 7a, 3வது உறுப்பு 10. 3 உறுப்புகள் காணப்பட மூவுறுப்பு கோவை. இதை 3லையும் பொதுவானது பார்த்தா இல்லை. இங்கே a வர்க்கம் இருக்குது, இங்கே a இருக்குது, இங்கே இல்லை. இங்கே நம்பர் கிடையாது, 1 தான் இருக்குது. நாங்கள் 1 பொதுவாக எடுத்தால் திரும்ப இதே ஆன்சர் தான் வரும். ஆக எடுக்கிறதுல பயன் இல்லை. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த மூவுறுப்பு கோவையை நான் 4 உறுப்புகள் கொண்ட கோவையாக மாற்ற வேண்டும். அப்போ எப்படி மாற்றுவேன்னு சொன்னால் நான் நடு உறுப்பை பயன்படுத்தணும். அதுக்கு குறியீடோட பயன்படுத்தணும். நடு உறுப்பை நான் 2ஆக பிரிக்க போகிறேன். அப்போ முதலாவது உறுப்பு அப்படியே இருக்கும், அதில் பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி கடைசி உறுப்பும் அப்படியே இருக்கும், +10. அதுலேயும் பிரச்சனை கிடையாது. இந்த நடு உறுப்பை 2ஆக பிரிக்க போகிறேன். நடு உறுப்பை பாருங்க, அப்போ 7a. அப்போ 7a பார்த்தீங்கன்னா கூட்டினா 7a வர வேணும். ஓகே,
கூட்டினா 7A வர வேணும். ஆகவே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 7A வர வேணும். அப்போது இந்த சிச்சுவேஷனில் கூட்டினா 7A வர வேணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பெருக்கினால் இந்த மூன்றாவது உறுப்பு வர வேண்டும். பெருக்கினா மூன்றாவது உறுப்பு வர வேண்டும். இதுதான் லா. ஸோ மூன்றாவது உறுப்பு நேர் 10. அப்போ நேர் 10னா காரணிகள் 1 தர 10, 2 தர 5, இவ்வளவு தான் 10க்கான காரணிகள். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நேர் 10 கொடுக்குறாங்க. அப்போ நேர் 10ண்டா இந்த 1 ப்ளஸ்ஸாக இருக்கலாம், இந்த 1 ப்ளஸ்ஸாக இருக்கலாம். ஓகே, இது ப்ளஸ் 1ஆக இருக்கலாம். அதே மாதிரி இது வந்து ப்ளஸ் 1ஆக இருந்தால் இந்த 10ம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக இருக்கணும். அப்போ தான் ப்ளஸ் 10 வரும். அப்போ 2 நம்பர்ஸுமே ப்ளஸ்ஸாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி -1 தர -10, -2 தர -5. ஏண்டா மறையும் பெருக்கினா நேர் வரும். அப்போ இது எல்லாமே பாசிபிள். இந்த செட்டும் பாசிபிள், இந்த செட்டும் பாசிபிள். ஆனால் கூட்டினா பாருங்க நேர் 7A வரணும். அப்போ நாங்கள் இந்த 2 நம்பர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கூட்டும் போது 10 1 11, இங்கே 7 வரணும். 11 செட் ஆகாது. 5 2 7, இங்கே ப்ளஸ் இருக்குது +7. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா -5 -2 -7. அப்போ இந்த மாதிரியான கொஷனுக்கு நாங்கள் இந்த வகை வந்தால் மைனஸ் பார்க்க தேவையில்லை, ப்ளஸ்ஸை மட்டும் போட்டோம்னா காணும் போதும். இப்போ பாருங்க 7A 2ஆக பிரிக்கிறேன். எப்படி என்றால் 1 2ஆகவும் அடுத்தது 5 ஆகும். ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ். ஆகவே பாருங்க ப்ளஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா 5, நீங்கள் மாற்றி போட்டாலும் ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா A இருக்குது. ஆகவே இதுக்கும் A கொடுக்கிறது, இதுக்கும் A கொடுக்கிறது. நவ் இட் இஸ் வெரி கிளியர். பெருக்கம் 10 வரணும். ஆக நான் பார்த்தேன் எதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டினால் +7A வர வேணும். ஆகவே கூட்டினா +7A வர வேணும். அதுக்கு செட் ஆகிறது இந்த 2 5, ரெண்டுமே வந்து நேரில். இப்போ நாங்கள் ஆல்ரெடி செஞ்ச மாதிரி இது ரெண்டுலையும் பொதுவாக எடுக்கலாம். ஏயை பொதுவாக எடுக்கிறேன். A வர்க்கத்தில் A எடுத்தால் A +5. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் 2 இருக்குது, 10 இருக்குது. நம்பர்ஸில் 2 எடுக்கலாம். அப்போ A ப்ளஸ் 10 2ஆல் பிரித்தா இட்ஸ் 5. ஆகவே பாருங்கள் A சக 5, A சக 5. அப்போ ஃபைனல் ஆன்சர் எழுதலாம் A சக 5. அடுத்து பார்த்தீங்கன்னா A சக 2. நீங்கள் இந்த ஆன்சரை மாற்றினாலும் இங்கே ஓகே. A சக 2, A சக 5 எழுதினாலும் இட்ஸ் ஓகே. ஆகவே இவ்வளவு தான் இதுண்ட ஆன்சர், பர்ஃபெக்டான ஆன்சர். ஓகே, ஐ திங்க் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் இன்னும் சில உதாரணங்கள் பார்க்குறது பெட்டர். ஸோ அடுத்ததாக இன்னொரு உதாரணம் B வர்க்கம் ப்ளஸ் 9B ப்ளஸ் 18. ஆகவே இந்த கேள்விக்கு மூவ் ஆகிறதுக்கு முதல் எனக்கு தெரியும் பெருக்கம் +18 வரணும். ஆகவே 18க்கு காரணிகள் பாருங்கள் பக்கத்தில் எழுதிக்கொள்ளணும். அதுதான் நல்ல ஈஸியான வே. ஆகவே 1 தர 18, 2 தர 9, 3 தர 6. வேறு பாசிபிலிட்டிஸ் இல்லை. பெருக்கள் 18க்கு வாரது எல்லாமே இது. ஆகவே இது எல்லாமே நேராக இருக்க வேண்டும். எல்லாமே ப்ளஸ் ப்ளஸ் டபுள், எல்லாமே ரெண்டுமே நேராக வரும். என்றால் மறை இங்கே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டினா 9 வரணும். 18 1 19 வராது. 9 2 11 வராது. 6 3 9 இதுதான் வரும். ஆகவே B வர்க்கம் நான் இந்த 9A +9 2ஆக பிரிக்கிறேன். எப்படி என்றா ப்ளஸ் இங்கே கொடுக்குற 3A ஆகவும், சாரி இங்கே B இருக்குது, 3B ஆகவும், இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது +6B ஆகவும் பிரிக்கிறேன். +18 நார்மலாக இருக்கிற மாதிரியே வருது. அதில் பிரச்சனை இல்லை. நவ் இதில் பாருங்கள், இது ரெண்டில் யாரை பொதுவாக இருக்கலாம்? B எடுக்க போகிறேன். B எடுத்துட்டேன்னு சொன்னால் B வர்க்கத்தில் B எடுத்தால் B சக B எடுத்துட்டேன் 3.
இங்கே ப்ளஸ் இருக்குது. ஆகவே 6 18 6 எடுக்கலாமே. 6 பொதுவாக எடுத்தால் இங்கே பி ப்ளஸ் 18 6ஆல் பிரித்தா 6 3 18. பாருங்க, பி சக 3 பி சக 3. ஆக ஃபைனல் ஆன்சர் பி சக 3. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பி சக 6 என்று சொல்லி எங்களுக்கு ஆன்சர் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆக ரொம்பவும் ஈஸியாக எங்களுக்கு இதில் ஆன்சர்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இது ஒரு வகை. இது நாங்கள் படித்தது இப்போது ஃபர்ஸ்ட் வகை. இப்போது அடுத்த வகையும் இருக்குது. அடுத்த வகை பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 10x, ஓகே, மைனஸ் 10x ப்ளஸ் 24. பாருங்கள், ஒரு இந்த வடிவத்தில் இங்கே ப்ளஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் வந்துருக்கு. ஓகே, மைனஸ் 10x. ஆக இதுதான் இதில் டிஃபரெண்ட். இதுக்கு இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறது. ஆகவே பாருங்க, நாங்கள் வந்து பேசிக் ஐடியா படி இங்கே வந்து நேர் 24 வர வேணும். ஆகவே 24க்கு காரணிகள் எழுதுவோம். 1 தர 24, 2 தர 12, 3 தர 8, 4 தர 6, 6 4 24. ஆக இந்த மாதிரியாக எங்களுக்கு ஆன்சர்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எங்களுக்கு வந்து கூட்டுத்தொகை மைனஸ் 10x வர வேணும். ஆகவே இந்த வகையில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கூட்டல் மைனஸில் வரணும்னு சொன்னால் நம்பர்ஸில் ஒன்று கட்டாயமாக வந்து ஏதோ ஒன்று மைனஸில் இருக்க வேண்டிய சாத்தியக்கூறு இருக்குது. ஆனால் எங்களுக்கு இங்கே ப்ளஸ் 24 வர வேணும். ஆகவே ஒன்று வந்து மைனஸாக இருக்கிறது சாத்தியம் கிடையாது. ஆகவே ரெண்டுமே மைனஸாக இருக்கும். இந்த ரெண்டு நம்பர்ஸுமே மைனஸாக இருக்க வேண்டும். ரெண்டுமே மைனஸ். இப்போ பார்ப்போம், ரெண்டும் மைனஸாக இருந்தால் எதெல்லாம் சாத்தியப்படும். மைனஸ் 24 மைனஸ் 1 மைனஸ் 25 இது செட் ஆகாது. மைனஸ் 12 மைனஸ் 2 மைனஸ் 14, மைனஸ் 8 மைனஸ் 3 மைனஸ் 11, மைனஸ் 6 மைனஸ் 4 மைனஸ் 10. ஆகவே இதான் இதுக்கு செட் ஆகுது. ஆக இந்த வகையில் வந்தால், வகை நம்பர் 2ல் வந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் ரெண்டு நம்பருக்கும் மைனஸை மாத்திரம் போட்டு பார்த்தா ஓகே, ப்ளஸ் எல்லாம் போட்டு பார்க்க தேவையில்லை. வெரி ஈஸி. ஆகவே பாருங்கள் பிள்ளைகள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வர்க்கம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மைனஸ் 10xஐ பிரிக்கலாம். இப்படி மைனஸ் 4x ஆகவும் மைனஸ் 6x ஆகவும் பிரிக்கலாம். ஆகவே மைனஸ் 4x மைனஸ் 6x ப்ளஸ் 24. ஆகவே இப்போ இது ரெண்டுலையும் யாரை பொதுவாக எடுக்கலாம்டா எக்ஸ் எடுப்போம். எக்ஸை பொதுவாக எடுத்தால் எக்ஸ் வர்க்கத்தில் எக்ஸ் எடுத்தால் எக்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா சாய எக்ஸ் எடுத்துட்டால் 4. ஓகே, இப்போது பாருங்கள், மைனஸ் 6 இருக்குது 24 இருக்குது. எனக்கு தெரியும் 6ஆல் பிரிக்கலாம் 24. ஓகே, 6 எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஏண்டா அதான் இங்கே இருக்குது, இந்த 6 4 24. ஸோ எக்ஸ் மிச்சமாக இருக்குது. நேரும் மறையும் மறை இல்லை. உங்களுக்கு அதில் ப்ராப்ளம்ண்டா பாருங்கள், இங்கே மறை வந்திருக்கு, இங்கேயும் மறை. 24 6ஆல் பிரித்தா 4. ஆகவே பாருங்க, எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் மைனஸ் 4. ஸோ ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் மைனஸ் 4. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 6. இந்த மாதிரி ஈஸியாக ஆன்சர் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ஆகவே இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் 2 வகை 2. நாங்கள் இன்னும் சில உதாரணங்களை பார்ப்போம் வகை 2க்குள்ளால். பட் உங்களுக்கு கிளியராக விளங்கியிருக்குமென்னு நம்புகிறேன், கிளியராக. ஓகே, அடுத்த கொஷன், y வர்க்கம் மைனஸ் 12y ப்ளஸ் 120. ஓகே, இப்போ முதலாவதாக உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி அதுக்கு மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு, தட் இஸ் வெரி ஈஸி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மூவ் ஆகிக்கொண்டு போவோம். 120க்கு ஃபர்ஸ்ட் 120க்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து காரணிகள் எழுதணும். இது வகை 2A, நீங்கள் மைனஸ் இருக்காகவே இல்லை, மைனஸில் வரும். 1 தர 120, 1 தர 120.
அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 தர 60, 2 தர 60. ஓகே. 3 தர 40, 3 தர 40. ஓகே. 4 தர 30, 4 தர 30. ஸோ 5லையும் எழுதலாம் இந்த மாதிரியே, 6லையும் எழுதலாம் இந்த மாதிரி. ஆக எழுதுவோம்ண்ணா 5 தர எவ்வளோன்னு சொன்னால் அப்புறம் 12ல் 5கள் 2 முறை 2 10, அப்போ 14. சாரி, 12ல் 2 முறை 24. 6 தர 20, 6 தர 20. 7 8 எல்லாம் வரும். அப்போ நான் 10 பாருங்கள், 10 டிரெக்டாக போடுறேன். 10 தர 12, 10 தர 12. மனசால தெரியும் பார்க்குறேக்கில் இங்கே வந்து 12 வரணும். ஓகே, இந்த கொஷனில் இன்னொரு ப்ராப்ளம். ஓகே, இந்த கொஷனில் இன்னொரு ப்ராப்ளம். இந்த கொஷனை செய்கிறதுக்கு இயலாது. ஐம் சாரி. ஓகே, இந்த கொஷனை சேஞ்ச் பண்ணுறேன். இந்த கொஷனை கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணுறேன். வெயிட் அ மினிட். ஓகே, சரி, நான் வேறு ஒரு கொஷன்ஸ் தரேன். ஓகே, so we can try b வர்க்கம் minus 7b plus 12. ஆக்சுவலி நான் வந்து கணக்கு எழுதி வச்சு தரையில் உதாரணம் எல்லாமே டிரெக்டாகவே டீச் பண்ணுற வீடியோஸ் தான் இது. ஆகவே அந்த கேள்வி பிழை ஆகிட்டு, அந்த கேள்விக்கு ஆன்சர் எடுக்கிறதுக்கு இல்லாது. ஐம் சாரி அபவுட் தட். ஓகே, ஸோ தவறிட்டு. ஸோ பார்த்துங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா +12. ஓகே, 12 +12 வேணும்னு சொன்னால் இப்போது 1 தர 12 அது எங்களோட ஃபிக்ஸ் ஆகிருக்கு. 1 தர 12. அடுத்து பார்த்திங்கன்னா 2 தர 6, 4 தர 3. ஓகே, எல்லாமே மைனஸாக இருக்கணும். ஏண்டா இது வகை 2, ரெண்டுமே மைனஸ். பாருங்கள், மைனஸை குறிக்கிறேன் எல்லாத்துக்குமே. ஓகே, குறிச்சாச்சு. இப்போ பாருங்க, இதில் -7 பி வர வேணும், -7 வர வேணும். அப்போ -12 -1 -13 இது செட் ஆகாது. -6 -2 -8 இதுவும் செட் ஆகாது. -4 -3 -7 கண்டுபிடிச்சிட்டோம் ஆன்சரை. ஆகவே பாருங்க, -4 -3 இதுக்கு செட் ஆகுது. ஆக பி வர்க்கம், இந்த -7b ரெண்டாக பிரிக்கிறேன். -4b -3b +12. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து b வர்க்கம் 4b இருக்கு. ஆகவே bயை பொதுவாக எடுத்தால், b வர்க்கத்தில் b எடுத்தால் b -4, b -4. சய 3 பொதுவாக எடுக்கிறேன். இப்போது b சயவும் சகவும் இட்ஸ் பிகம் சய. பார்த்தீங்கன்னா 12 3ஆல் பிரித்தா 4. அந்த ஆன்சர் ஆல்வேஸ் இங்கே இருக்கிறது தான் வரும். இங்கே இருக்கிறது தான் கண்டுபிடிச்சி தான் நீங்கள் பள்ளத்துக்கு வரும். ஓகே, இந்த பணி இந்த ஸ்டெப்புக்கு. ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் பாருங்கள், b -4 b -4 ரெண்டு இடத்துலையும் இருக்குது. ஆகவே b -4. அடுத்த ஆன்சர் b -3. ஆகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வகை 2 இந்த மாதிரி இருக்கும். ஆக நாங்கள் இன்றைக்கி காரணிப்படுத்தல் பேசிக்கில் வகை 1 பார்த்துட்டோம் அண்ட் வகை 2ம் பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இல்லாமல் இன்னொரு வகையும் இருக்குது. நாங்கள் அதையும் பார்க்கலாம். இட்ஸ் லைக் திஸ்: எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் 4x -12. இப்போது இது வகை 1 2 விட டிஃப்ரெண்ட். பாருங்கள், இந்த இடத்துல மைனஸ் வந்திருக்கு, நல்லா பார்க்கலாம். ஆகவே நான் -12க்கு காரணிகள் எழுதணும். ஆகவே 1 தர 12, 2 தர 6, 3 தர 4. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் -12 வரணுமாட்டா இதில் வந்து ரூல் என்னென்னா 1 மைனஸ் ஆகவும் 1 ப்ளஸ் ஆகவும் இருக்கணும்.
ஒன்று மைனஸாகவும் ஒன்று ப்ளஸ்ஸாகவும் இருக்கணும். அப்போ எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறதுக்கு சிரமம், கஷ்டம். அதனால ஒரு ஷார்ட் வே இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாருங்கள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ளஸ். அப்போ என்ன சொல்லுதுண்டா, இந்த காரணிகளில் பெரிய நம்பர் ப்ளஸ்ஸாக இருக்கணும். 12லையும் 1லையும் பெருசு 12. ஓகே, சின்னது மைனஸாக இருக்கணும். 6லையும் 2லையும் பெரிய ஆள் யாருன்னு சொல்லி சொன்னால் 6, சின்னால் மைனஸ். 4லையும் 3லையும் பெரிய ஆள் 4, அது ப்ளஸ், இது மைனஸ். இப்போ பார்க்கலாம் என்ன, 12ல் 1 போனால், ஏண்டா இது வந்து ப்ளஸ், இது மைனஸ். அப்போ 12ல் 1 போனால் 11. இப்போ நம்மளுக்கு வந்து 4x வரணும், இது செட் ஆகாது. 6ல் 2 போனால் 4, சரி வருதே. 6ல் 2 போனால் 4, அது நேர் 4ஆக மறையாண்டு பார்த்தா நேர் 4. ஏண்டா 6க்கு நேரே இருக்குது, 6 பெரிய நம்பர். அப்போது இங்கே இடத்துல என்ன வரும், 4ல் 3 போனால் 1, அந்த 1 வந்து நேர் 1ஆக இருக்குது. வேண்டாம், இந்த 4 பார்த்தீங்கன்னா நேராக இருக்குது. ஆக எழுதுவோம் எக்ஸ் வர்க்கம். இந்த ப்ளஸ் 4x எப்படி எழுதலைன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி நான் எழுதுறேன். எப்படி, -2x -2x. அதே மாதிரி அடுத்தது +6x -12. ஓகே, இப்போது காரணிப்படுத்தலாம். எக்ஸ் வர்க்கம் -2x இருக்குது. ஆகவே நான் வந்து எக்ஸை பொதுவாக எடுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் வந்து எக்ஸ் வர்க்கத்தில் நான் எக்ஸ் எடுத்தால் மிச்சமாக இருக்கிறது எக்ஸ். ஓகே, -2xல் நான் எக்ஸ் எடுத்தால் 2. இப்போது இங்கே பாருங்க, ப்ளஸ் 6 12. ஆகவே நான் 6 எடுக்கிறேன். தென் எக்ஸ் மிச்சமாக இருக்குது. -12ல் -6 பிரிக்கிறேன். -12 -12 ப்ளஸ் 6ஆல் பிரிக்கிறேன். 12 6ஆல் பிரித்தா 2, மைனஸை ப்ளஸ்ஸால் பிரிக்கல மைனஸ். இல்லாட்டி நீங்கள் இங்கே வரது தெரிந்தா நீங்கள் மைனஸ்னால் மைனஸ். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 6. அடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எக்ஸ் -2. அதாவது இங்கே பார்த்தா இங்கே கண்டுபிடிக்கிறது தான் ஆன்சராக வருது, ஆனால் டிரெக்டாக போட்டுறதுக்கிறாது எங்களுக்கு. ஓகே, நாங்கள் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக எழுதி காட்ட வேணும். ஃபுல்லாக எழுதி காட்டினா தான் நம்மளுக்கான மார்க்ஸஸ் வழங்கப்படும். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா வகை 3க்குள்ள எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் இன்னொரு உதாரணம் பார்ப்போம். தட்ஸ் a வர்க்கம் ப்ளஸ் 2a minus 15. ஆகவே இப்போ பாருங்கப்பா, 15க்கு காரணிகள் இந்த இடத்துல எழுதுறேன். 15க்கு காரணிகள் இட்ஸ் 1 தர 15. 2ல் வராதே, 5 தர 3. ஓகே, சரி எழுதியாச்சு. 1 தர 15, 5 தர 3 வேறு காரணிகள் இருக்குது. அப்போ எனக்கு தெரியும் இந்த வகையில் பாருங்கள், இங்கே குறியீடு என்னன்னு சொல்லி சொன்னால் ப்ளஸ். ஆகவே இதில் பெரிய நம்பர் ப்ளஸ்ஸாக போட்டுக்கொள்வது நம்மளுக்கு ஈஸி. இப்போ இந்த வகை வந்துச்சுண்டா பெரிய நம்பர் சின்ன நம்பருக்கு மைனஸ் போடுறது ஈஸி. பாருங்க, விட 2a வரணும், ப்ளஸ் 2a வரணும். ஆகவே 15ல் 1 போனால் 14, செட் ஆகாது. 5ல் 3 போனால் 2, அது ப்ளஸ் 2. ஆகவே இதுதான் 2. ஆன்சரும் இது தான் சீரியஸாகவே. ஓகே, இனிமே செய்வோம் பாருங்க. இப்போ ஆன்சர் சொல்கிறேன் ஃபஸ்ட்டுக்கு. இதான் எக்ஸாக 5, எக்ஸாக 3, இதான் ஆன்சர் வரும். ஓகே, இப்போ ஏ வர்க்கம். ஓகே, ஏ வர்க்கம். ஓகே, ப்ளஸ் இந்த 2a எப்படி பிரிக்க போகிறேன்டா, 5a -3a. நீங்கள் மாற்றி போட்டாலும் ஓகே, ஆன்சர் வரும். சில கேள்விகளுக்கு மாற்றி போட்டால் ஆன்சர் வராது, ஆனால் பொதுவாக நிறைய கேள்விகளுக்கு மாற்றி போட்டால் ஆன்சர் வரும். ஆகவே ஏ வர்க்கம். ஆக நாங்கள் இதில் ஏ எடுக்கிறேன். ஆக ஏ வர்க்கத்தில் எடுத்தால் ஏ ப்ளஸ் இந்த 5aல ஏ எடுத்துட்டேன். ஆக மிச்சம் 5. ஓகே,
இப்போது -3 எடுக்க போகிறேன். அப்போது 3 எடுத்துட்டேன்னு சொன்னால் இங்கே a மிச்சமாக இருக்கும். a மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகும். இல்லாட்டி இங்கே ப்ளஸ் குறி, ஸோ இங்கே ப்ளஸ் குறி. 15 3ஆல் பிரிக்கும் போது 5. ஓகே பாருங்க, a சக 5. ஓகே, அடுத்த ஆன்சர் a சய 3. ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். நான் ஆல்ரெடி சொன்னேன் முதல் எழுதும் போது. ஆகவே இதே மாதிரி தான் வகை 4. வகை 4ல் ஒரு சின்ன டிஃபரெண்ட், இந்த இடத்துல மைனஸ் வரும். இந்த இடத்துல மைனஸ் வந்தால் உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் காரணி எழுதும் போது என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து இங்கே பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டு சேமாக செய்ய வேண்டும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பகுதி 2 நான் ஆட் பண்ணுறேன். என்னை வீடியோ பார்க்குறவங்களுக்காக நான் ஒரு கொஷின்ஸ் தரேன். இதை வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு கொஷின், இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகே, b வர்க்கம் மைனஸ் 4b மைனஸ் 12. ஓகே, ஆல்வேஸ் இந்த செஞ்சுரி எனக்கு கமெண்ட் பண்ணலாம், இல்லை என்ன செய்யலாம்னு சொன்னால் வந்து யூ கேன் வாட்ஸ்அப் இட். உங்களுக்கு மக்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே, ஸோ நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எல்லோரும் கவனமாக இருங்க. ஓகே, என்ன உங்களோட நிறையா ஏரியாஸில் ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸாம் வருது. ஸோ ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸாம் எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா மார்க்ஸை ஸ்கோர் பண்ணுங்கள்.